தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் 110ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதத்திலே மொத்தம் 7 வசனங்கள் இருக்கின்றது. ராஜரீக சங்கீதம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த சங்கீதத்தை 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். 1 முதல் 4 வசனங்கள் கர்த்தரும் ராஜாவாகும் ஆகிய மேசியா என்று சொல்லி நாம் பார்க்கலாம். 4வது வசனம் கர்த்தரும் ஆசாரியரும் ஆகிய மேசியா என்று பார்க்கலாம். 6, 7 வசனங்கள் கர்த்தரும் நியாயாதிபதியாகிய மேசியா அல்லது ராஜாவும் நியாயாதிபதியாகிய மேசியா என்று சொல்லி நாம் பார்க்கலாம். மேசியாவை கர்த்தர் ராஜாவுமாய் இருக்கிறார், மேசியாவுமாய் இருக்கிறார், நியாயாதிபதியுமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவங்களை சங்கீதக்காரன் நேர்த்தியாக எழுதியிருக்கிறார். அதாவது கர்த்தர் மேசியாவும் இருக்கிறார், ராஜாவுமாய் இருக்கிறார், நியாயாதிபதியுமாய் இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய மகத்துவங்களை சங்கீதக்காரன் நேர்த்தியாக சொல்லி இருக்கின்றார். 1ஆம் வசனத்திலே கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசத்தில் உட்காரும் என்றார். யார் அந்த கர்த்தர்? யார் அந்த ஆண்டவர்? கர்த்தர் என்ற பதத்திற்கு யெகோவா என்ற மூலப்பொருளாகும். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை நோக்கி என்ன வார்த்தை சொன்னாராம்? சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று சொன்னாராம். வலது பரிசம் என்பது உயர்த்தப்பட்ட ஒரு இடம், கனத்திற்குரிய ஒரு இடம். வலது பரிசம் என்பது உயர்த்தப்பட்ட இடம் அல்லது கனத்திற்குரிய இடம். சிலுவையில் ஆண்டவர் எல்லா சத்துருக்களையும் ஜெயித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, வலது பரிசம் என்று சொல்லப்படும் போது மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 20:20 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது செபதேவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோட கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, அங்கே மத்தேயு 20:20 அவரை பணிந்து கொண்டு ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். 21ஆம் வசனம், அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரன் 2 பேரில் ஒருவன் வலது பரிசத்திலும் ஒருவன் உமது இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்று சொன்னான்னு சொல்லி பாருங்க. உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரனாகி 2 பேரில் ஒருவன் உமது வலது பரிசத்திலும் ஒருவன் உமது இடது பரிசத்திலும் உட்கார்ந்தும்படி அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, 6ஆம் வசனத்துல, அங்கே 5ஆம் வசனத்துல, உமது வலது பரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். உமது வலது பரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். பிரியமானவர்களே, 6ஆம் வசனத்துல அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார். ஜாதிகளை தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட அவர் நியாயம் தீர்ப்பார். ஆமேன். அவர் நியாயம் தீர்க்கிற தேவன். பாவம் செய்கிறவர்களை அவர் தண்டியாமல் விடார், நிச்சயம் தண்டிப்பார். மனிதன் செய்கிற ஒவ்வொரு பாவத்திற்கும் தண்டனை உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துணிகரமான பாவங்களை மனிதன் செய்து கொண்டிருக்கின்றான். துணிகரமான பாவம். பிரியமானவர்களே, அதுக்கு ஜாக்கிரதையா இருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, நம்ம இந்த வசனத்தை கேட்ட பிள்ளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you, God bless you.